அனைவருக்கும் வணக்கம். முப்படை பயிற்சி மையம் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. இன்றைக்கி நவம்பர் 24. எஸ்எஸ்சி ஜிடி ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப 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 முக்கியமான நாள். அதே மாதிரி நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி பார்த்திங்கன்னா எஸ்எஸ்சி ஜிடி நோட்டிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா வந்துருச்சு. ஸோ காலையிலேருந்து கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 50 வாட்டிக்கு மேலே பார்த்திங்கன்னா வெப்சைட் போய் செக் பண்ணியிருப்பீங்க. ஸோ அதற்கான பலனை பார்த்திங்கன்னா இப்போ தான் நைட்டு 9 மணிக்கு தான் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அவங்க வெப்சைட்டில் பார்த்திங்கன்னா அப்லோட் பண்ணியிருக்காங்க. ஸோ வேக்கன்சி பார்த்திங்கன்னா நம்ம கிட்டத்தட்ட ஒரு 50,000க்கு மேலே எதிர்பார்த்துருக்கோம். ஆனால் இந்த வாட்டி பார்த்திங்கன்னா வேக்கன்சி பார்த்திங்கன்னா கம்மியாக இருக்குது. ஓகேங்களா? ஸோ அது அப்புறமா பார்ப்போம். ஃபஸ்ட்டு பாருங்கள், டேட் பார்த்திங்க அப்படின்னா கொடுத்துட்டாங்க. 24லேருந்து நெக்ஸ்ட் மந்த் பார்த்திங்கன்னா 31ஆம் தேதி வரைக்கும் தான் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸோ அப்ளிகேஷன் போடுற டேட் பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ எக்ஸாம் பார்த்திங்க அப்படின்னா February Marchல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நடக்கிறதா பார்த்திங்கன்னா ஆல்ரெடி முன்னாடியே சொன்னாங்க. இப்பயும் பார்த்திங்கன்னா நோட்டிஃபிகேஷனில் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அப்போது நாளையிலிருந்து நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஸோ அப்ளிகேஷன் போடுறதுக்கு பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஸோ அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 13 லாங்குவேஜில் இந்த எக்ஸாம் நடக்க போகுது. ஓகேங்களா? ஸோ தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க இதற்கு மேலே பார்த்திங்கன்னா எஸ்எஸ்சி ஜிடி எக்ஸாமை பார்த்திங்கன்னா தமிழ்லேயே எழுதலாம். ஸோ இதுதான் பார்த்திங்க அப்படின்னா நாம் எதிர்பார்த்தது. ஓகேங்களா? ஸோ மத்திய அரசாங்க தேர்வில் பார்த்திங்க அப்படின்னா தமிழ்நாட்டு மாணவர்கள் ஏன் ஃபெயில் ஆகிறாங்க அப்படின்னா இங்கிலீஷ் தெரியாதனால தான் ஃபெயில் ஆகிறாங்க. ஸோ இதற்கு மேலே பார்த்திங்கன்னா அதற்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் பார்த்திங்கன்னா தமிழில் இது தெரிஞ்சால் மட்டுமே போதும். இதற்கு மேலே நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஸோ எக்ஸாம் செய்யலாம். ஸோ எத்தனை லாங்குவேஜ் அப்படின்னா 13 லாங்குவேஜ். ஸோ அதில் பார்த்திங்கன்னா இங்கிலீஷ், ஹிந்தி, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தமிழ், மற்ற லாங்குவேஜஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கடுத்து பார்த்திங்க அப்படின்னா ஏஜில் மேக்ஸிமம் பார்த்திங்க அப்படின்னா சேம் தான். ஓகேங்களா? ஸோ 18 to 23. ஸோ ஓபிசிக்கு பார்த்திங்கன்னா 3 வருஷம், எஸ்சி எஸ்டிக்கு பார்த்திங்கன்னா 5 வருஷம் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா வேக்கன்சி பாருங்கள். ஸோ பிஎஸ்எஃப்க்கு 6,174, அப்புறமா சிஏஎஸ்எஃப்க்கு பார்த்திங்கன்னா 11,025, சிஆர்பிஎஃப்க்கு பார்த்திங்கன்னா 3,337, எஸ்எஸ்பிக்கு பார்த்திங்கன்னா 635, ஐடிபிபிக்கு பார்த்திங்கன்னா 3,189, ஏஆருக்கு பார்த்திங்கன்னா 1,490, எஸ்எஸ்எஃப்க்கு பார்த்திங்கன்னா 296, டோட்டலாக பார்த்திங்கன்னா 26,146 வேக்கன்சி பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ 2 டே ஒரு 1 வீக் முன்னாடி பார்த்திங்கன்னா 75,756 வேக்கன்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கடுத்து ஒரு 2 மாதம் முன்னாடி பார்த்திங்கன்னா ஸோ கிட்டத்தட்ட 86,000 வேக்கன்ட் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ பட் பார்த்திங்கன்னா அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா 26,000 மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ லாஸ்ட் இயர் மாதிரி பார்த்திங்கன்னா கடைசியாக உங்களுக்கு பார்த்திங்கன்னா வேக்கன்சியை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மனம் தளராமல் நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா தொடர்ந்து முயற்சி பண்ணிகிட்டே இருங்க. ஸோ நல்லபடியாக பார்த்திங்கன்னா படிச்சுட்டே இருக்கோங்க. ஓகேங்களா? ஸோ ஏஜ் பார்த்திங்க அப்படின்னா முன்னாடி சொன்ன மாதிரி தான். ஸோ 18லேருந்து 23. ஸோ ஓபிசிக்கு பார்த்திங்கன்னா 3 வருஷம், எஸ்சி எஸ்டிக்கு பார்த்திங்கன்னா 5 வருஷம். அதாவது ஸோ ஓபிசினா 18லேருந்து 26 வயசுக்குள்ளே இருக்கிறவங்க, அதே மாதிரி பார்த்திங்கன்னா எஸ்சி எஸ்டினா 18லேருந்து 28 வயசுக்குள்ளே இருக்கிறவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் எக்ஸாம் பார்த்திங்கன்னா அட்டன் பண்ணலாம். ஸோ எக்ஸாம் பேட்டர்னில் பார்த்திங்கன்னா எந்த ஒரு சேஞ்சஸுமே கிடையவே கிடையாது. ஓகேங்களா? ஸோ நானே பார்த்திங்கன்னா இது அதாவது தமிழில் வந்துச்சு அப்படின்னா மேக்ஸ், ரீசனிங், எலிஜிபிலிட்டி அப்படின்ட்டு சொல்லிட்டு இருந்தேன். பட் அந்த மாதிரி கிடையாது. லாஸ்ட் இயர் பார்த்திங்கன்னா என்ன பேட்டர்னில் கொடுத்தாங்களோ அதே பேட்டர்னில் தான் பார்த்திங்கன்னா இந்த வாட்டி எக்ஸாமும் பார்த்திங்கன்னா இருக்குது. ஓகேங்களா? ஸோ எக்ஸாம் பேட்டர்ன் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா டோட்டலாக 4 செக்ஷன். எத்தனை செக்ஷன் அப்படின்னா 4 செக்ஷன் பார்த்திங்கன்னா இருக்குது. ஸோ ஒவ்வொரு செக்ஷனுக்கும் பார்த்திங்கன்னா 20 கொஷின்ஸ். ஓகேங்களா? ஸோ ஒரு இதுக்கு பார்த்திங்க அப்படின்னா சேம் பார்த்திங்கன்னா 2 மார்க்கு, 1 மணி நேரம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எக்ஸாம் இருக்கும். பாருங்களேன். ஸோ ஸ்கீம் ஆஃப் த எக்ஸாமினேஷன். ஓகேங்களா? ஸோ 80 கொஷின் இருக்குது. ஒரு கொஷினுக்கு பார்த்திங்கன்னா 2 மார்க்கு. ஒரு கொஷின் நீங்கள் தப்பு பண்ணீங்க அப்படின்னா 0.25 பார்த்திங்கன்னா உங்களுக்கு நெகட்டிவ் மார்க்காக போயிடும். ஸோ ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங் பார்த்திங்கன்னா 20 கொஷின், மேக்ஸிமம் 40 மார்க்ஸ். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஜென்ரல் நாலேஜ் 20 கொஷின்ஸ், 40 மார்க்ஸ். மேக்ஸுக்கு பார்த்திங்கன்னா 20 கொஷின்ஸ், 40 மார்க்ஸ். இங்கிலீஷ் ஆர் ஹிந்திக்கு பார்த்திங்கன்னா 20 கொஷின்ஸ், 40 மார்க்ஸ். உங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா ஸோ 1 மணி நேரம் பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இதுதான் பார்த்திங்க அப்படின்னா சிலபஸும் கொடுத்துட்டாங்க. ஸோ லாஸ்ட் இயர் என்ன சிலபஸ் இருந்ததோ அதே சிலபஸ் தான் பார்த்திங்கன்னா போட்டிருக்காங்க. ஸோ நல்லபடியாக பார்த்திங்க அப்படின்னா என்ன பண்ணுங்க அப்படின்னா எக்ஸாம் எஸ்எஸ்சி எக்ஸாமுக்கு பார்த்திங்கன்னா ப்ரிப்பேர் பண்ணுங்க. ஸோ இதற்காக பார்த்திங்கன்னா முப்படை பயிற்சி மையத்தில் பார்த்திங்கன்னா வருகின்ற திங்கட்கிழமை நவம்பர் 27ஆம் தேதி பார்த்திங்கன்னா ஸோ பேட்ச் பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ உங்களுக்கு எஸ்எஸ்சி ஜிடிக்கு பார்த்திங்கன்னா போத் ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன் கிளாஸஸ் பார்த்திங்கன்னா போயிட்டுருக்கு. அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா ஸோ இங்கிலீஷ் மீடியம் புக்ஸ் அண்டு தமிழ் மீடியம் புக்ஸ் பார்த்திங்கன்னா ரெண்டுமே பார்த்திங்கன்னா அவைலபிளாக இருக்குது. அதுக்கப்புறமா பார்த்திங்க அப்படின்னா எல்லை வீரன் டெஸ்ட் பேட்ச் எஸ்எஸ்சி ஜிடிக்காக பார்த்திங்கன்னா பிரத்யேகமாக ரெடி பண்ணி ஸோ முன்னாடியே பார்த்திங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் எந்த அகாடமியும் பண்ணாத அளவுக்கு
போத் தமிழ் அண்ட் இங்கிலீஷில் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து டெஸ்ட் பேட்ச் வந்து பார்த்திங்கன்னா போட்டுட்டோம். ஸோ அதற்கான ப்ரைஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து 600 rupees தான். ஓகேங்களா? ஸோ அதற்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாட்டிக் ஜிகே தமிழ் வந்து பார்த்திங்க அப்படின்னா தமிழ்நாட்டிலே முதல் முறையாக ஸோ எஸ்எஸ்சி ஜிடிக்கு அதுக்கப்புறமா ரயில்வேக்குன்ட்டு பிரத்யேகமாக ரெடி பண்ணது வந்து பார்த்திங்க அப்படின்னா முப்படை பயிற்சி மையம் தான். ஸோ அந்த புக்கும் வந்து பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது.